Hi friends, welcome to my channel A to Z all exam knowledge. இன்னைக்கு நம்ம ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். 1 or 2 or 3 கொஸ்டின்ஸ் கூட பேங்க் எக்ஸாம்லலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோஜன் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. இதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா JCJZYSSG அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிமோனி அப்படின்ற சொல்ல எப்படி எழுதணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு பின்னாடி பேஜஸ் இருக்கும். அதில் கடகடன்னு நம்ம ஏபிசிடியை வந்து எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஹெச் இருக்கா, ஹெச்சுக்கும் அவங்க எழுதியிருக்க ஜேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். HIJ. ஸோ 2 அப்போ வந்து 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துருவோம் ஒய்க்கு வந்து சி போட்டிருக்காங்க. ஒய் பார்த்தோம் அப்படின்னா YZ முடிஞ்சிருது. ஸோ என்ன முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசட்க்கு அப்புறம் ABC. ஸோ 4 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து 2 4 6 8 10 12 14 16 அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சுக்கு அப்புறம் அவங்க வந்து ஜேன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இதுக்கு வித்தியாசம் 2. ஒய்க்கும் சிக்கும் இடையில 4 இருக்குது. டிக்கும் ஜேக்கும் இடையில 6 டிஃப்ரெண்ட் வருது. இசட்டுக்கு இடையில 8 வருது. ஓக்கும் ஒய்க்கும் இடையில 10 வித்தியாசம் வருது. ஜிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில 12 வித்தியாசம் வருது. ஈக்கும் எஸ்க்கும் 14 வித்தியாசம் வருது. என்னுக்கும் டிக்கும் 16 வித்தியாசம் வருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏக்கு அப்புறம் வந்து 2 நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சி வரும். சரிங்களா? ABC. ஸோ எண்ணுக்கு அப்புறம் 4 வந்து ஆட் பண்ணிக்கோ. 4 ஆட் பண்ணால் NOPQR வரும். சரிங்களா? டீக்கு அப்புறம் வந்து 6 வந்து ஆட் பண்ணணும். 6 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இசட் வந்துடும். சரிங்களா? ஐக்கு அப்புறம் என்ன பண்ணணும் 8 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஐக்கு அப்புறம் நம்ம 8 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Q வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் எம்முக்கு அப்புறம் நம்ம 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா W வந்துடும். ஓக்கு அப்புறம் நம்ம வந்து 12 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா A வந்துடும். சரிங்களா? அப்புறம் என்க்கு அப்புறம் 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா B அப்படின்ற லெட்டர் வந்துடும். ஒய்க்கு அப்புறம் 16 ஆட் பண்ணோம் அப்படின்னா O வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஆன்சரில் பார்த்துருவோம். ஏல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ BCD கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா CRZQWABO. ஸோ வந்து B இதுதான் வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து B. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வந்து கற்றுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல் ஆர் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை விசிட் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பார்த்து எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.